சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல முத்து பிளான் பண்ண பிரகாரம் சிந்தாமணி வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம மீனா மட்டும் போக முடியாது. ஏன்னா சிந்தாமணி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மீனாவை நல்லா அடையாளம் தெரியும் அப்படிங்கறதுனால மீனாவ விட்டுறாங்க. மத்த 4 பேர் மட்டும் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போறதுக்கு ஓகே ஆயிடுறாங்க. இதே டைம்ல இந்த பக்கம் ரவி என்னடானா பயந்து நடுங்குறாப்ல. ஆனா நம்ம ஸ்ருதி வந்து பயங்கர தைரியமா இருக்கிறாங்க. இப்ப சிந்தாமணி வீட்டுக்கும் போயிடுறாங்க. எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஐடி கார்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு போயிட்டு சிந்தாமணி வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டை விட்டு வெளியில போகணும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல சிந்தாமணியும் வீட்டை விட்டு வெளியில வந்து கார்ல ஏறிக்கிட்டு பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம முத்துவும் பார்வதிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சிந்தாமணி கிளம்பிட்டாங்க, அவங்கள ஒரு 2 மணி நேரம் வீட்டுக்கு திருப்பி அனுப்பாத மாதிரி பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த ஆண்ட சிந்தாமணி போன உடனே நம்ம முத்து, ஸ்ருதி எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி போறாங்க. அங்க என்னடானா நம்ம ஸ்ருதி ஹிந்தியில பேசி அசத்துறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா ரவி மட்டும் பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கிறாப்ல. சிந்தாமணிக்கு போன் பண்றதுக்காக ஒரு வேலைக்காரன் போன் எடுக்கிறாப்ல. நம்ம ஸ்ருதி அந்த போனை புடுங்கிட்டு பலார்னு கன்னத்திலேயே ஒரு அற அரைஞ்ச உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்காரங்களும் ஒரு வழிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாவே சர்ச் பண்றாங்க. பணம் எங்க இருக்குன்னு கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு ரூம் ஓபன் பண்ணா அதுல ஒரு பீரோல் இருக்கு. சோ அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய நகை பணம்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம முத்து மீனாவோட பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியா உள்ளார அந்த பணமும் இருக்கிறதா பாத்துடுறாங்க. அதே டைம்ல இந்த மணிக்கு சிந்தாமணிக்கு வயிற்று வலி, இந்த பக்கம் சிந்தாமணிக்கு வயிறு வலி ஏற்பட்டதுனால மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. முத்து கையிலயும் பணம் கிடைச்சிருச்சு. சோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.